வெல்கம் டு வெட்டி விமர்சனம். மாரி செல்வராஜன் பைசன் பலமா பலவீனமா வாங்க பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது. பொதுவாக நமக்கு நல்லாவே தெரியும், மாரி செல்வராஜ் ஆகட்டும், பா ரஞ்சித் ஆகட்டும், வெற்றிமாறன் ஆகட்டும், இவங்க குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் எந்த படத்தை உண்மை சம்பவமாக எடுத்தாலுமே அதில் ஒரு 50% கூட உண்மை சம்பவமாக இருக்காது. மீதி எல்லாம் இவங்களுடைய கருத்து திணிப்பு, இவங்களுடைய கற்பனை சொற்களாக தான் இருக்கும். இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி என்னதான் ஜாதி சங்கங்களை வச்சுக்கிட்டு அரசியல்வாதிங்க அடிச்சுக்கிட்டாலுமே மக்கள் ஜாதிய நல்லிணக்கத்தோட ஒருத்தர் கொஞ்சம் ஒத்துமையாக தான் இருக்காங்க. ஒரு சில பழைய கட்டைங்கள்லாம் இந்த ஜாதி அது இதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்குது. அதுங்கெல்லாம் மண்டையை போட்டால் இந்த ஜாதி விஷயமே டோட்டலாக ஒழிஞ்சிரும். அப்படி இருந்தாலுமே இந்த படத்தில் இவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான நீதி கேட்கறதாகட்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக மேல் ஜாதிக்காரங்க எப்படி எல்லாம் சதி பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறதாகட்டும் சொல்லி நிறைய விஷயங்கள் ஜாதி அரசியல் ரீதியாகவே இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு குட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக வர வேண்டிய படம். பட் இவங்களுடைய இடை சொருகல் காரணமாக இந்த படம் ஒரு பக்கம் சொருகிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நாம் சொல்லியாகணும்.